ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் TN46. நம்ம நிஃப்டி 50 வேல்யூ தாங்க நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் வந்து ரெகுலராக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதே வேல்யூ படி தான் இன்றைக்கி நமக்கு வந்து கரெக்டாக ட்ரேட் ஆனிச்சு. அந்த வேல்யூவை தாண்டியும் போல் அந்த வேல்யூ கீழே இறங்கி வரல. எக்ஸாக்டாக வந்து நம்ம கொடுத்த வேல்யூ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு. அப்படி நீங்கள் நம்பலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வேல்யூவை வந்து நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குங்க. எங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம வந்து கரெக்டாக என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு கூட அதில் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22 ஏப்ரல் 22 தான் நம்ம கடைசியாக வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போடணும்னா கண்டினியூவாக 2 நாளுமே சைட்வேஸ், நல்ல ஒரு சைட்வேஸில் மூவ் ஆனாங்க. அந்த சைட்வேஸில் வேல்யூ எதுவுமே எடுக்க முடியல மீன்ஸ் நம்ம கொடுத்த வேல்யூ படி தான் ஆனால் ட்ராவல் ஆனாங்க. பெரிய அளவில் நம்ம வேல்யூ எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக வெயிட்டிங்கில் இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி நம்ம கொடுத்த எக்ஸாக்ட் அந்த என்ன வேல்யூ கொடுத்துருந்தோமோ அந்த வேல்யூ படி தான் மார்க்கெட் மூவ் ஆனிச்சு. இந்த வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 22 வந்து நமக்கு கொடுத்தாச்சு. இந்த வேல்யூ நம்ம சேனலில் வந்து அப்லோடு பண்ணிட்டேன். நீங்கள் நம்பலைன்னா முன்னாடி வீடியோ போய் பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க நம்மளோட வேல்யூ எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு. சரி வாங்க நம்ம என்ன நடந்திருக்குங்கிறது பார்க்கலாம். ஒரு 2 நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைட்வேஸில் வந்து நிஃப்டி வந்து மூவ் ஆகிருந்தது. அதாவது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக எக்ஸாக்டாக இந்த 2 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24,250க்கும் 24,350க்கு மட்டும்தான் ட்ராவல் ஆகியிருந்தது. நல்ல ஒரு சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி தான் வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து நம்மளை தாண்டிலாம் போகலங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த எக்ஸ்பெக்ட் வேல்யூவில் தான் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 24,050 கீழே பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 23,950 வரைக்கும் நம்ம வேல்யூ கொடுத்துருந்தோம். அதே மாதிரியே அந்த 100 பாயிண்ட் எக்ஸாக்டாக இன்றைக்கி நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. அந்த 100 பாயிண்ட் எங்கே கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அதாவது அந்த 1 hour கேண்டிலில் எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே கரெக்டாக இன்றைக்கி 1 hour கேண்டிலில் பிரேக் அவுட்டும் பண்ணாங்க. கரெக்டாக இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல தான் இந்த மாதிரி தான் பிரேக் அவுட் நம்ம பார்த்தோம்னா என்ட்ரி கொடுக்க சொல்லியிருந்தோம். ஒரு 1 hour கேண்டில் செலக்ட் பண்ணிக்குவோம். நம்ம என்ட்ரி வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பாருங்கள். கரெக்டாக 1 hour கேண்டில் இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மார்க் கூட பண்ணி காமிச்சிடுறேன். இந்த செகண்ட் கேண்டிலில் நம்மளோட என்ட்ரி இருந்தது. ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. பிரேக் அவுட் ட்ரிகர் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்தாங்க. 2வது கேண்டில் இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி இருந்தது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு எக்ஸாக்டான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் இன்றைக்கி நம்ம கேப்சர் ஆகிருக்கோம்னா கரெக்டாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு நமக்கு வந்து 950 தான் நம்மளோட டார்கெட்டு. 950 கரெக்டாக ஒரு 83 பாயிண்ட், அதாவது நல்ல ஒரு 83 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஓகேங்களா. நம்ம திங்கட்கிழமை வந்து அடுத்து வந்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த வீடியோவும் இப்போ நம்ம ரெகுலராக பார்த்துடலாம். மறுபடியும் ஒரு 1 day டைம் ஃப்ரேம் வச்சிடலாம். ஸோ ஆல் ரிமூவ் ட்ராயிங்ஸ் 1 day டைம் ஃப்ரேமில் என்ன நடக்க அடுத்து வாய்ப்பு இருக்குது நிஃப்டி 50ல் அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து பியூர் வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. இன்னைக்கு பியூர் டவுன் ட்ரெண்ட் எதனால் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போது இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து கொஞ்சம் ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு இன்னும் உண்மையாக போகுதுன்னு தெரில. சப்போஸ் வார் வந்தது அப்படின்னா கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேப் அப்லாம் இன்னும் ஃபில் பண்ணாமே போயிருக்காங்க. அதாவது இந்த கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஃபில் பண்ணாமே நிஃப்டி வந்து மேலே போயிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. அதாவது இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கேப்பை ஃபில் பண்ணுற வேல்யூ வந்து 280 பாயிண்ட் கரெக்டாக கேப்பை ஃபில் பண்ணாமே போயிருக்காங்க. அதாவது வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டி வந்து எங்கெங்கெல்லாம் கேப் அப் அதிகமாகி ஓப்பன் ஆகிருக்கோ க்ளோஸ் ஆகிருக்கோ அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் நிஃப்டி வரும். ஓகேங்களா. நிஃப்டியோட கேரக்டர் அனலைசஸ் அதெல்லாம். அந்த கேப் அப் வந்து ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா ஹிஸ்டாரிக்காகவே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிஃப்டி கீழே வருவாங்க. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து காலங்காலமாக நடக்கிறது. இந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நவம்பர் 22, 2024 வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் ஒன்று இருக்குது.
அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது நவம்பர் 25 இந்த கேப் அப்பில் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனது அடுத்து ஒரு 3 நாளில் வந்து பாருங்கள் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த கேப் இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நிஃப்டி வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து நமக்கு என்றைக்குமே வந்து ரெகுலராக நடக்கிறது நிஃப்டியில். அதனால தான் சொல்கிறேன், திரும்பி இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேஃபாகவே ட்ரேட் எடுங்க. பொசிஷன் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வரைக்கும் பொசிஷன் வந்து வச்சுக்காதீங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ இந்தியா சைனா வார் கண்டிப்பாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, சாரி இந்தியா பாகிஸ்தான் வார் ஏதாவது இப்போ வந்துச்சுன்னா அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிஃப்டி அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்தோட வேல்யூ மட்டும் பாருங்கள். இந்த கேப் அப் வேல்யூ, இந்த கேப் அப் வேல்யூ மட்டும் இங்கே ஒரு 300 பாயிண்ட் பக்கம் நம்ம கேப் அப் இருக்குது. ஓகேங்களா, இந்த 300 பாயிண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நிஃப்டி எப்போ வேணாலும் கீழே வரலாம். இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சைனா டேரிஃப் பிரச்சனை வேறு போயிட்டுருக்கு. அதனால் இன்வெஸ்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனக்குழப்பத்தோடு தான் எல்லாருமே இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. எல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த வாரில் நம்ம போய் சிக்க வேணாம், நம்ம சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டான கோல்டில் போய்க்கலாம் அப்படிங்கும். பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் இந்த பேனிக் சுச்சுவேஷன் எப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்மளும் ஒரு தெளிவான மனநிலைமையில் ட்ரேட் எடுக்க முடியும். அது வரைக்கும் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாமே பொசிஷன் வந்து வச்சுட்டு போகாதீங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுதுன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் மேலே தான் போவோம் கீழே தான் வரும் அப்படின்னு வந்து எந்த கெஸ்ஸிங்லேயும் பொசிஷன் வைக்காதீங்க. ஒரு பெரிய கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அது. சரி, ஓகே, வாங்க நம்ம திங்கக்கிழமை என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. அந்த அவசரப்படாமல் நம்ம கொடுக்குற வேல்யூ படி நம்ம போனோம்னா நம்ம சேஃபான என்ட்ரியில் போயிட்டு சேஃபாக எக்ஸிட் ஆகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24,388. ஓகேங்களா, 388 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுவே வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னா 24,780 கரெக்டாக. ஓகேங்களா, இதுதான் நமக்கு டார்கெட்டு. இந்த வேல்யூவை கிராஸ் பண்ணால் மட்டும். ஓகேங்களா, இந்த வேல்யூ அதாவது 23,350 மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 23,700 வரைக்கும் மார்க்கெட் போக அதிகமான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடாங்க, நிஃப்டி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கீழே வராங்க அப்படின்னா எது வரைக்கும் நம்ம கீழே வரலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆன இடத்துலேயே இருந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகிறாங்க. அதாவது இந்த 23,950 கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணலாம். அதுவும் எது வரைக்கும் டார்கெட் வைக்கணும் அப்படின்னா 23,750. ஏன்னா இது வந்து 750 கூட இல்லைங்க, 780. இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க 23,950 கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 23,780 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாட்டு நான் பை பண்ணுறேன் 3 லாட்டு பை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் இது வந்து இப்போ 24,350 வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க மேலே திங்கக்கிழமை அப்படின்னா 24,600 தொட்டோனே ஒரு லாட்டை வந்து செல் பண்ணிடுங்க. அடுத்த லாட் வந்து 24,770 வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன வேல்யூ நம்ம பார்த்துருக்கோம்னா 24,350 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் மேலே வந்து நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். எது வரைக்கும் டார்கெட்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 24,600, செகண்ட் டார்கெட் 24,773. அதுவே மார்க்கெட் கீழே திங்கக்கிழமை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 23,950 கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 23,784. ஓகேங்களா, இந்த 2 இதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ரொம்ப சேஃபாக என்ட்ரி கொடுக்கணும். நம்ம ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே எவ்வளோ அடிபட்டுருப்பீங்கன்னு புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பழைய ஆட்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். நானும் அடிப்படாமல் கற்றுக்கிட்டதெல்லாம் கிடையாதுங்க, அடிப்பட்டு தான் நானும் கற்றுக்கிட்டேன். ரொம்பவே சேஃபாக இருங்க ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும். சரி வாங்க 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம எங்கே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நம்ம இருக்குன்னு பார்த்துடலாம். 1 hour டைம் ஃப்ரேம், 1 hourல வந்து
ஓகே, 1 ஹவரில் வந்து என்ட்ரி நமக்கு ரெசிஸ்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதே இடம் தாங்க. சாரி, இன்னைக்கு டேவோட ஹை தான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். அதாவது 24,350 தான் நமக்கு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. அதுவே சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் 24,850 ஒன் டே டைம் ஃப்ரேமில் என்ன கொடுத்தோமோ அதே தாங்க இதுலேயும் வருது. நமக்கு திங்கக்கிழமை வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 24,844 கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ட் அதாவது சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வச்சுக்கலாம். 23,000 இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்குது. இந்த இடம் 23,650ங்க. திங்கக்கிழமை மார்க்கெட்டில் கீழே வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க, அதாவது இந்த 23,850 கீழே வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து டார்கெட் வேல்யூ வந்து 23,650. ஓகேங்களா. அதாவது வந்து கீழே புட் ஆப்ஷன் எடுக்கிறது. அதுவே மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரேக் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. சப்போஸ் நமக்கு எதிர்பார்த்த விதமாக கொடுக்குறாங்க அப்படி என்றால் நமக்கு டார்கெட் வந்து எது வரைக்கும் வைக்கணும்னு நமக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். 520 வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது. 24,520 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா. இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமு. ஒன் டே டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தாச்சு, 1 ஹவர்லையும் பார்த்தாச்சு. 1 ஹவருக்கு மேலே வந்து நம்ம எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 டைம் ஃப்ரேம் மட்டும்தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. திங்கக்கிழமை மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்க, 24,350 மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா 24,520 நமக்கு ஃபஸ்ட் டார்கெட். சப்போர்ட் கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்க 23,850 பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,650. 100 புள்ளிகள் 200 புள்ளிகள் எடுத்தாலே நமக்கு போதுங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் ஆசைப்பட வேணாம். பொறுமையை கையால் கற்றுக்குங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டோட முக்கியமான ஒரு தாரக மந்திரமே யார் ஒருத்தன் பொறுமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட் வந்து வாங்கி கொடுக்கும். அதாவது அவசரப்படுவங்கள்ட்ட இருந்து பொறுமையாக இருக்கவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கும். அதுதான் வந்து ஒரு தாரக மந்திரம். நம்ம எமோஷன் ஆகி டக்குன்னு மேலே போகுதே கீழே வருதே கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுத்தோம்னா நம்ம வந்து நம்ம ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம். இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.